வெல்கம் டு மிச்சி செய். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, யோலோன்னு சொல்லி 2024 ரிலீஸ் ஆன ஒரு தரமான சைனீஸ் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா ஃபிலிம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு விஷயத்தை நான் ஸ்டார்டிங்காக வந்து சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைய அவமானப்பட்டிருக்கீங்களா? நிறைய அசிங்கப்பட்டிருக்கீங்களா? உங்களை நிறைய பேர் கேலி கிண்டல் பண்ணியிருக்காங்களா? உங்களை நிறைய பேர் ரிஜெக்ஷன் பண்ணியிருக்காங்களா? நீங்கள் நிறைய விதமான துரோகத்தை சந்திச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நிறைய நடந்திருந்ததுன்னா, இல்லை நிறையாவோ கம்மியாவோ இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் லைஃப்பில் நடந்திருந்ததுன்னா, ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல் ஒரு மோட்டிவேஷன் ஃபிலிம் சொல்லி இந்த படத்தை வந்து சொல்லலாம். ஸோ இந்த நெகட்டிவான விஷயங்கள் இல்லையா, ஸோ இந்த கேலி கிண்டல், அவமானம், அசிங்கம், ரிஜெக்ஷன், இந்த நெகட்டிவான எமோஷன் எல்லாத்தையும் ஒரு பாசிட்டிவாக ஒரு மோட்டிவேஷனாக நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ராங் ஆக முடியும். ஈவன் ஒரு ஃபிசிக்கலாகவும் சரி, ஒரு மென்டலியாகவும் சரி, நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த படத்தோட கிளைமேக்ஸில் தரமாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு பார்க்க வேண்டிய ஒரு மோட்டிவேஷன் ஃபிலிம்ஸில் இந்த படத்தை வந்து சொல்லலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக பார்ப்போம். லீன்னு ஒரு பொண்ணு இருக்குது. ஓகே, அந்த பொண்ணுக்கு வந்து அம்மா, அப்பா, தங்கச்சி இருக்காங்க. ஆனால் இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா ஒரு 32 வயசாகுது. இந்த பொண்ணுக்கு வந்து எதுலேயுமே பெருசாக உடன்பாடு இல்லை. ரொம்பவே சோம்பேறித்தனமான ஒரு பொண்ணு. நல்லா சாப்பிடும், நல்லா தூங்கும், நல்லா சாப்பிடும், நல்லா தூங்கும். ரொம்பவே குண்டாக ஒபிசிட்டியாக இருக்கும் இந்த பொண்ணு. அதனால் இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா பெருசாக வந்து எல்லாருமே வந்து பெருசாக வந்து மதிக்கவே மாட்டாங்க. குண்டாக இருக்கான்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. அதுமாதிரி பார்த்திங்கன்னா ரொம்பவே சோம்பேறித்தனமாக இருக்கும். அதனால் யாருக்குமே இந்த பொண்ணுக்கு பெரிய மரியாதையாக இருக்காது. ஆனால் அவங்க அம்மாவுக்கு மட்டும் தான் பொண்ணுலேயே அவங்களுக்கு ஒரு பாசம் இருக்கும். சரி, இந்த பொண்ணு எப்படியாவது வந்து ஏதோ ஒரு வேலைக்கு போனால் நல்லாயிருக்கும், ஸோ இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு வேலை கிடச்சா நல்லாயிருக்கும், இந்த பொண்ணு எப்படியா நம்ம நல்வழிப்படுத்தணும்னு சொல்லி அவங்க அம்மா நினைப்பாங்க. ஆனாலும் இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா பெருசாக எப்போவுமே சோம்பேறியாகவே இருக்கும். இந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தங்கச்சி இருக்கும். ஸோ ஹீரோயினுக்கு வந்து தங்கச்சி இருக்கும். அந்த தங்கச்சி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆன ஒரு பொண்ணாக இருக்கும். அதுமாதிரி அந்த தங்கச்சியும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வேலையில் தான் இருக்கும். ஆனால் தங்கச்சி வந்து அக்கா கரையை சுத்தமாக வந்து மதிக்கவே மாட்டாள். அந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருப்பாள். ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு கசின் ஒருத்தி இருப்பாள். அவள் என்ன சொல்லுவான்னா, அவள் வந்து ஒரு டிவி சேனலில் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாள். சரி, ஓகே, நாங்கள் எங்கள் டிவி சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த வேலை இல்லாதவங்களுக்குலாம் வேலை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஷோ வந்து நடத்துகிறோம். அந்த ஷோவில் வந்து நம்ம லீயை கூட்டிகிட்டு போவோம், நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போவோம், கூட்டி அவளுக்கு ஒரு வேலை வந்து நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லுவாள். ஸோ இவங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கும், நமக்கு பொண்ணுக்கு வேலை கிடைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையாக இருக்கும். இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு அவங்க வீட்டுக்கு வருவாங்க. அப்போ அந்த டிவி சேனலில் ஒர்க் பண்ண அந்த கசின் வந்து ஹீரோயின் கிட்ட வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி நீங்கள் எந்த வேலை வெட்டிக்கும் இல்லாமல் சோம்பேறித்தனமாக இருக்கீங்களே, உங்களுக்கு வேலைக்கெல்லாம் போகணும் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? படிப்பு முடிஞ்சு ஏதோ ஒரு வருஷம் வேலை பண்ணதான் சொன்னாங்க. ஒரு வருஷம் வேலைக்கு போனதுக்கப்புறம் அந்த வேலையை விட்டுட்டு ஃபுல்லாகவே ஒரு 10 வருஷமாக எந்த வேலைக்கும் போகாமல் வெறுமனே சாப்பாடு தூக்கம்னே இருக்கீங்களே, இவ்வளோ சோம்பேறி இருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கம் இல்லையா அப்படி இப்படிலாம் கேட்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும். அவங்களுக்கு கோவம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து சண்டை போட்டு வெளியே வந்துடுவாங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருப்பான். அது போக ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக ஒரு பொண்ணு இருக்கும். ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவளுக்கு தெரியாமல் இவனோட பாய் ஃப்ரெண்ட் வந்து இவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டை உஷார் பண்ணியிருப்பான். அது வந்து இவங்களுக்கு தெரியாது ஆரம்பத்தில். ஸோ அதனால் வந்து வீட்டுக்கு போய் வந்து ஆரம்பத்தில் போய் பேசுவாள். சரி, பாய் ஃப்ரெண்டு இவளோட சர்க்கிளே எவ்வளோதான், இவனுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கும், அப்போ ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருப்பாள். ஸோ இவங்க போய் பேசி இந்த மாதிரிலாம் நடக்குது எங்கள் வீட்டில், என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாள். அப்போ வந்து அவங்களும் வந்து இதை ஆறுதல் பண்ணி அனுப்புவாங்க. இப்படி அனுப்பிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவளுக்கு ரொம்ப பெருசாக வந்து செட்டே ஆகாது. அதுக்கப்புறம் வந்து இவ தங்கச்சி கறிக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆகிருக்கும் இல்லையா. ஒரு நாள் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை வரும். இப்படி பேச்சுவார்த்தை வரும்போது 2 பேத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா சண்டை வந்து முட்டிக்கிடும். அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் சண்டை வந்து முட்டிக்கும். அதனால் வந்து அக்கா கறிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து லைஃப்பில் அங்கே இருக்கிறதே பிடிக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவ தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து தன்னை ஏமாற்றிட்டு தன்னோட பாய் ஃப்ரெண்டை கரெக்ட் பண்ணிட்டா அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா துரோகம் பண்ணிடுவாள். அதாவது தான் லவ் பண்ணுற பையனை வந்து தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கரெக்ட் பண்ணிட்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த ஹீரோயினுக்கு தெரிஞ்சோன்னா பார்த்தீங்கன்னா அதுலேயும் இந்த பொண்ணு ரொம்ப வெக்ஸ் ஆயிரும், வீட்லேயும் வெக்ஸ் ஆயிரும். ஸோ எங்கேயுமே மரியாதை இருக்காது. அதனால் வந்து சரி, நம்ம வேறு வழியே இல்லை, நம்ம வீட்டில் இருந்தாலும் நம்மளுக்கு மரியாதை இல்லை, நம்ம லவ் பண்ண பையனும் நம்மளை ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விரக்தியில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வெளியே வந்துட்டு எதாவது பொழைச்சிக்கிடும்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள லக்கேஜ்லாம் எடுத்து வெளியே போய் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஹோட்டலில் வந்து சர்வர் வேலை பார்ப்பாள். அப்படி சர்வர் வேலை பார்த்துட்டே இருக்கும்போது அங்கே உள்ள ஒருத்தன் சொல்லுவான் வந்து, இந்த மாதிரி என் காரில் வந்து லைட் இருக்குது எடுத்துகிட்டு வான்னு சொன்னோன்னா இவ போய் காரில் போய் லைட்டர் எடுக்க போவா. அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கார் ஆன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஆப்போசிட்டில் ஒருத்தன் இருப்பான். அவன் வந்து பாத்ரூம் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ பாத்ரூம் பண்ணுறத பார்த்துட்டு வந்து டக்குன்னு அந்த பையன் வந்து அப்படி வெக்கப்பட்டு போவான். அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவ வேலை பார்க்குற ஹோட்டல் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஜிம் சென்டர் இருக்கும். அந்த ஜிம்மில் வந்து ஒரு கோச்சாக வந்து வேலை பார்த்துட்டு இருப்பான்.
ஒரு கோச்சா வந்து வேலை பார்த்துருப்பான். அவன் வந்து இந்த படத்தோட ஹீரோ. ஸோ அதுக்கப்புறம் மறுநாள் வந்து அவன் என்ன பதட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த க்ளவுஸ் வந்து அந்த பாக்ஸிங் க்ளவுஸ் அந்த இடத்துல விட்டுட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு அந்த பாக்ஸிங் க்ளவுஸ் எடுத்துட்டு மறுநாள் வந்து அந்த ஜிம் கோச்சில் அந்த பையன்கிட்ட போய் வந்து கொடுப்பான். அப்படி கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெக்கப்படுவான். ஏன்னா இந்த பையன் பாத்ரூம் போகும்போது அந்த ஹீரோயின் பார்த்தனால கொஞ்சம் வந்து வெக்கப்படுவான். முதல்ல ரொம்ப பேச மாட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் படிப்படியாக வந்து பேச ஆரம்பிப்பாங்க. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோட அந்த சோஷியல் மீடியா பேஜுக்கு வந்து ரெக்வஸ்ட் கொடுப்பான். ரெக்வஸ்ட் கொடுத்தப்பறம் 2 பேரும் சாட் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் 2 பேரும் பார்க்கில் வந்து அவுட்டிங் போவாங்க. அவுட்டிங் போகும்போது அப்படியே காலப்போக்கில் நல்லா வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்களும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ஜிம் எதாவது கோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மில் போய் கோச்சிங்லாம் வந்து கொடுப்பா. ஏன்னா கொஞ்சம் உடம்பு அதிகமாக இருக்குல்ல, ஸோ உடம்பை குறைக்கணும் முதல்ல ஆசைப்பட்டு கோச்சிங்கில் போய் ஜிம்மில் போய் வந்து கோச்சிங்லாம் வந்து கொடுப்பா. ஆனாலும் பார்த்திங்கன்னா இவளுக்கு பெருசாக வந்து உடம்பே குறையாது. இதே டயத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஹீரோ வேலை பார்க்கக்கூடிய அந்த கோச்சிலே பார்த்திங்கன்னா நிறைய கோச் வந்து கூட வந்து வேலை பார்த்துட்டு இருப்பான். அவனுக்கும் இவனுக்குள்ள வந்து இந்த காம்படிஷன் இருக்கும். ஸோ யார் வந்து நல்ல ஜிம் கோச்சுன்னு சொல்லி நிறைய காம்படிஷன் இருக்கும். ஒரு பையன் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பான். ஒரு ப்ளே பாய் மாதிரியான ஒரு கேரக்டராக இருப்பான். ஸோ அவனுக்கும் இவனுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய காம்படிஷன் இருக்கும். அவனுக்கும் இவனுக்கும் இடையில வந்து சண்டைலாம் வைப்பாங்க. அந்த ஜிம்மிலே பார்த்திங்கன்னா பாக்ஸிங் சண்டைலாம் வைப்பாங்க. அப்படி சண்டைலாம் வைக்கும்போது ஹீரோ தான் வந்து ஜெயிச்சிருப்பான். ஆனாலும் பார்த்திங்கன்னா அந்த அழகாக இருக்க பையன் வந்து ஜெயிச்சதாக வந்து சொல்லிடுவாங்க. ஏன்னா அவன் மூலமாக தான் அந்த கோச்சிங் சென்டருக்கு வந்து நிறைய லாபம் வருது அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து ஹீரோயின் வந்து ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணி வந்து ஹீரோவுக்கு வந்து தன்னோட பணத்தெல்லாம் போட்டு ஹீரோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஹீரோவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஜிம் கோச் ஆக்கணும், ஒரு பாக்ஸிங் கோச் ஆக்கணும்னு சொல்லி ரொம்பவே ட்ரை பண்ணி ஹீரோக்காக நிறைய எஃபோர்ட் போடுவான். ஏன்னா ஆல்ரெடி தன்னை ஒருத்தன் ஏமாற்றிட்டு போயிட்டான். இப்போ தன்னை ஒரு பையன் விரும்புகிறான் அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோவோட ஆம்பிஷனுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி எல்லாமே அவன் பண்ணுவான். பண்ணாலும் பார்த்திங்கன்னா அந்த பையன் வந்து அவனும் பார்த்திங்கன்னா வேற ஒரு இடத்துல வந்து காசு வாங்கிட்டு இது பண்ணிடுவான். என்ன சொல்கிறது, காசை வாங்கிட்டு இந்த இந்த பொண்ணு வந்து லவ் பண்ணுற பையன் ஒரு பெரிய ஜிம் கோச் ஆகணும், ஒரு பெரிய பாக்ஸிங் சாம்பியன் ஆகணும் அப்படின்னு நினைப்பா. ஆனால் அவனும் பார்த்திங்கன்னா வேற ஒரு இடத்துல காசு வாங்கிட்டு அந்த பாக்ஸிங் மேட்சை வந்து கேன்சல் பண்ணிடுவான். ஸோ அது பண்ணோன்னே இந்த பொண்ணுக்கு வந்து வெக்ஸ் ஆயிரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு வந்து அவன் யூஸ் தான் பண்ணியிருப்பான். அவனுமே பெருசாக லவ்லாம் பண்ணியிருக்க மாட்டான். ஜஸ்ட் இந்த பொண்ணை யூஸ் தான் பண்ணியிருப்பான். அதில் கூட கொஞ்சம் இந்த பொண்ணு வந்து மன விரக்தி ஆயிரும். ஆல்ரெடி ஒரு பையன் ஏமாற்றிட்டான், 2வது லவ் பண்ண இந்த பொண்ணு ஏமாற்றிட்டான். அப்படிங்கிறப்ப இந்த பொண்ணோட மனசு பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாகவே விரக்தி ஆயிரும். அதே மாதிரி வந்து எங்கேயுமே மரியாதை இருக்காது. வெளியே போனாலும் சரி, அவங்க திரும்பி அந்த ஹோட்டலில் போய் வேலை பார்க்க போனால் அங்கே வேலை பார்க்குற அந்த முதலாளியே பார்த்திங்கன்னா இவக்கிட்ட வந்து தப்பாக நடக்கும்போது வந்து டக்குன்னு அந்த வேலையை விட்டாலும் இல்லாமல் அந்த முதலாளியை அடிச்சனால வந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ போலீஸ்லேயும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இப்போ அதுக்கப்புறம் அங்கேருந்து எப்படியோ வெளியே வந்து பார்த்திங்கன்னா இவளுக்கு எல்லா சைடும் அவமானமாக இருக்கும். ஒரு சைடு வீட்டில் வந்து இவளை கை கழுவி விட்டாங்க. இவ தங்கச்சி சொந்தக்காரங்க மத்தியில் யார் பக்கமே மரியாதை இல்லை. இவ குண்டா இருக்கா அப்படிங்கிறதுக்காக எங்கேயுமே மரியாதை இல்லை. இவ டிவி சேனலில் பார்த்திங்கன்னா இவள் வந்து அதை வேலை தேடுறதுக்காக ஒரு டிவி சேனலில் வந்து இவர் கசின் வந்து கூட்டு போவா. அங்கே கூட்டு போன இடத்துல இவளை அசிங்கப்படுத்தி விட்டுருவாங்க. ஸோ மீடியா முன்னாடி அசிங்கப்பட்டான். அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான அவமானமாக இருக்கும். தான் லவ் பண்ண பையன் வந்து தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டே தன்னோட லவ் பண்ணுற பையனை வந்து உஷார் பண்ணனால இவளும் வந்து ஏமாந்துருவா. ஸோ முதல்ல லவ் பண்ண பையனையும் ஏமாந்துருவா, 2வது லவ் பண்ண பையனையும் வந்து ஏமாற்றிடுவான். அதனால் பார்த்தீங்கன்னா லவ்வில் ரொம்பவே அடிபட்டிருப்பா முக்கியமாக. அதே மாதிரி ஃபிசிக்கல் அப்பியரன்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குண்டாக இருக்கலாம், நிறைய கிண்டல் கையெல்லாம் பார்த்துருப்பா. இதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கு வந்து ரொம்ப வெக்ஸ் ஆயிரும், என்னடா வாழ்க்கை அப்படின்ட்டு ரொம்பவே மன விரக்தியில் ஆயிடுவா. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரக்தியாகி பார்த்திங்கன்னா சூசைட் அட்டெம்ப்ட் கூட ட்ரை பண்ணுவாள். சூசைட் அட்டெம்ப்ட்லாம் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் அதில் எப்படியோ பொழைச்சி அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா இவ வந்து சூசைட் அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணும்போது அந்த பாக்ஸிங் போஸ்டர்லாம் வரும். சரி, நீங்கள் புதுசாக பாக்ஸரையாக ட்ரை பண்ணுறீங்கன்னு சொல்லி பாக்ஸிங் போஸ்டர்லாம் வரும். அதை பார்த்துட்டு சரி ஓகே, நம்ம லைஃப்பில் எல்லாமே இழந்தாச்சு. ஸோ காதல் தோல்வி, வீட்டில் மரியாதை இல்லை, எங்கேயுமே சொந்தக்காரங்க மத்தியில் மரியாதை இல்லை, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், எல்லா இதுலையும் அடிபட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒன்று உருப்படியாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வத்தோட அந்த பாக்ஸிங் மேட்ச்சில் வந்து ஒரு பாக்ஸர் ஆகணும்னு சொல்லிட்டு உடம்பு குறைப்பா பயங்கரமாக குறைப்பா, வெறித்தனமாக உடம்பை குறைச்சி அப்படியே ஒரு கல் மாதிரி ஆக்கிடுவா. அவ்வளோ குண்டாக இருந்த பொண்ணு அவ்வளோ ஃபிட்டாக ஒரு பாக்ஸிங் அத்லெட் மாதிரி அந்த பொண்ணோட உடம்பு வந்துடும். எப்போ ஒரு 35 வயசில், அந்த அளவு 35 வயசில் கூட அவ்வளோ மோட்டிவேஷனோட அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி குறைச்சி அவளும் அந்த பாக்ஸிங் டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிடுவா. பாக்ஸிங் டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கடையில் வந்து லவ் பண்ண பையன் பார்த்திங்கன்னா வந்து இவனை ஏமாற்றிட்டு போயிருப்பான, 2வது இவனை ஏமாற்றிட்டு போன அந்த பையன் வந்து அவன் ஒரு பாக்ஸிங்கில் அவன் ஏமாந்துருவான். பாக்ஸிங்கில் யாரோ ஒருத்தர் பணம் கொடுக்காங்கன்னு சொல்லி அவன் ஏமாந்துருவான். அவன் ஏமாந்தனால பார்த்திங்கன்னா அவன் வந்து சும்மா அந்த ரோட்டோரத்தில் குப்பை பெருக்கக்கூடிய ஒரு ஆளாக வேலை பார்த்துட்டு இருப்பான். ஸோ இந்த பொண்ணை ஏமாத்தினால அவனோட கதியும் பார்த்திங்கன்னா ஏமாந்து போயிடும். ஸோ அவனுமே ரொம்ப தான் கஷ்டப்படுவான். ஸோ இவனை ஏமாற்றிட்டு போன அந்த ஹீரோவும் வந்து ரொம்பவே தான் கஷ்டப்படுவான். அதனால நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம பாக்ஸிங்கில் 100% மோட்டிவேஷனாக இறங்குன்னு சொல்லிட்டு 100% பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணி பயங்கரமாக தன்னோட உடம்பை ரெடி பண்ணி பாக்ஸிங் டோர்னமெண்ட்லேயே கலந்துக்கிடுவா.
பாக்ஸிங் டோர்னமெண்ட்டில் கலந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கடைசின்னு வந்து அவ்வளோ வைபாக எடுத்திருப்பாங்க. இவ காம்படிஷன் பண்ணுற கூட பாக்ஸர் யாருன்னா சின்ன வயசுலேருந்தே பாக்ஸிங்கில் ஊறி போன ஒரு பயங்கரமான ஒரு பாக்ஸர். அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா தோல்வியே கிடையாது. அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான லேடியோட இந்த பொண்ணு போட்டி போடும். எப்படி இந்த பொண்ணு இந்த ஷார்ட் டைம் பீரியடில் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணி இந்த பொண்ணு போட்டி போட்டு பயங்கரமாக சண்டை போடும். பயங்கரமாக சண்டை போட பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணால் தாக்கு முடிக்க முடியாது. ஏன்னா ஹீரோயினால் தாக்கு பிடிக்க முடியாது. அந்த அளவு உடம்புல பவர் இருக்காது. ஆனாலும் என்ன ஆனாலும் பரவாயில்ல, மூக்கோடையும் கால் உடையும் வயிறில் குத்துவாங்க, வயிற்று வலிக்கும், வாயிலேருந்து ரத்தமாக வரும். என்ன ஆனாலும் சரி நான் கிவ் அப்பே கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் விடாமல் இந்த பொண்ணு போராடிக்கிட்டே இருப்பாள். ஸோ போராடிட்டே இருப்பா. ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இவளால் முடியாது, கீழே விழுந்துருவா. அப்படி கீழே விழுந்தப்போ தான் அவள் என்னெல்லாம் லைஃப்பில் அவமானப்பட்டிருக்கா, என்னெல்லாம் அசிங்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறத ஒரு ஃப்ரேம் மாதிரி காமிப்பாங்க. அந்த சீன்லாம் பார்க்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ எமோஷனலாக கண்ணீரே வந்துடும் அந்த பொண்ணை பற்றி நினைக்கும் போது. அவ்வளோ அழகாக அந்த பொண்ணு வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருப்பா. அவ்வளோ அழகாக அந்த பொண்ணு வந்து அவளோட வாழ்க்கை வந்து இருந்திருக்கும். அந்த நெகட்டிவான விஷயத்தை அவ்வளோ மோட்டிவேஷனாக மாற்றி அவ்வளோ அழகாக ஒர்க் அவுட் பண்ணி அந்த ஒரு பாக்ஸிங் இது அளவு போயிருப்பா. பாக்ஸிங் காம்படிஷன் வர போயிருப்பா. அந்த காம்படிஷனில் அவள் தோற்று போயிடுவா. திரும்பியும் தோற்று போனாலும் பரவாயில்ல, நான் தோல்வி ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி திரும்பியும் சண்டைக்கு போவா. ஆனாலும் இந்த ரெஃப்ரிலாம் விட்டு இல்லை நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மேட்ச்சில் வந்து அவள் தோற்று போவா. ஆனால் தோற்று போனாலும் படம் பார்க்குறவங்களுக்கு அந்த பொண்ணு தான் ஜெயித்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு எண்டிங் சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலியும் சரி அந்த பொண்ணு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை ஃபைனல் ஃப்ரேமில் காமிப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த பொண்ணு இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. ஸோ ஒரு தரமான ஒரு மோட்டிவேஷன் ஃபிலிம், ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மோட்டிவேஷன் ஃபிலிம் சொல்லி இந்த படத்தை வந்து சொல்லலாம். இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ நிறைய காமெடி எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கும் படத்தில். ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். கிளைமேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ எமோஷனல் வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு தரமான ஒரு படம் சொல்லி நம்ம இந்த யோலோ படத்தை வந்து சொல்லலாம். கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷன் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, அதுவும் வந்து பெண்களை மையப்படுத்தின ஒரு மோட்டிவேஷன் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த படம் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முயற்சி செய்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.